Dear students, welcome to my class. இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போற டாபிக் the third level from the book of Vistas. So this is a line by line explanation in Tamil. Before we enter into the episode, a kind request. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, சஜஸ்ட் பண்ணுங்க. Thank you. So a small author introduction. The name of the author is Jack Finney. The author of Class 12 English Chapter 3rd Level is an American author. So he is an American writer. His full name is Walter Braden Jack Finney. That's the full name, Walter Braden Jack Finney. He was born on October 2nd, 1911 in Milwaukee, Wisconsin, USA. So this is the place where he was born in USA. எங்க பிறந்திருக்காரு? Milwaukee, Wisconsin இடத்துல October 2nd, 1911 பிறந்திருக்காரு. He is very famous for his works on science fiction and thriller stories. The Body Snatchers and The Time Again are some of his best works. So இவர் வந்து எந்த ஜான்ரால ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொன்னா எந்த டைப் ஆஃப் ஸ்டோரிஸ் ரொம்ப ஃபேமஸ் ஆனவர்னா சயின்ஸ் ஃபிக்ஷனும் த்ரில்லர் நாவல்ஸ் த்ரில்லர் ஸ்டோரிஸ் நிறைய எழுதுறாரு. ஸோ அதில் பெஸ்ட் அப்படின்னு சொன்னால் த பாடி ஸ்நாச்சர்ஸ் அண்ட் டைம் அண்ட் அகெயின் இது ரெண்டும் ரொம்ப சூப்பர் ஹிட் ஒர்க்ஸ் ஆஃப் ஜாக் ஃபின்னி. So now let us have a small story introduction and get into the story line by line. Okay, இப்போ it is a story, the third level அப்படிங்கிற இந்த story வந்து it is a story about a 31-year-old man named Charlie. ஸோ சார்லின்னு ஒருத்தரை பற்றி தான் நம்ம இந்த ஸ்டோரியில் தெரிஞ்சுக்க போகிறோம். த நேம் ஆஃப் த ப்ரொட்டகனிஸ்ட் ஹீரோ, அவர் பேர் வந்து ப்ரொட்டகனிஸ்ட்னா ஹீரோ. He is Charlie. In this story, the protagonist takes a time travel to the 1890s. So it speaks of time travel. Time travel என்ற கான்செப்ட் நிறைய மூவிஸ்ல எல்லாம் கூட நீங்க பார்த்துருப்பீங்க. ஒரு அந்த டைமை நம்ம மாற்றி வச்சோன்னா அந்த டைமுக்குள்ளேயே நம்ம நுழைஞ்சிருவோம். அந்த அப்போ போய் சேஞ்சஸ் எல்லாம் கூட பண்ணிட்டுலாம் ஹீரோலாம் வருவார். அப்படியெல்லாம் நீங்கள் மூவிஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க, ரைட்? ஸோ தே கேன் ட்ராவல் டு த பாஸ்ட். ஃப்யூச்சருக்கு போனாலும் போகலாம், பாஸ்ட்டுக்கு போனாலும் போகலாம். அப்படிங்கிற மாதிரி டைம் ட்ராவல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த டைம் ட்ராவல் ஸ்டோரிஸில் சொல்லப்பட்டிருக்க விஷயம். ஸோ இங்கேயும் ப்ரொட்டகனிஸ்ட் என்ன பண்ண போகிறாருன்னா he is going to take a time travel to the 1890s. It is a psychological story that deals with reality and fancy. இது ஒரு மாதிரி சைக்கலாஜிக்கல் ஸ்டோரி தான். ஏன்னா மனசு சம்மந்தப்பட்ட விஷயம் தான் இதில் நிறையா சொல்கிறாங்க. டைம் ட்ராவல் வந்து நிறைய பேருக்கு தெரியாது இல்லையா? அப்போ ஒருத்தர் மட்டும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாருன்னா மற்றவங்களுக்கு அது வந்து அவருக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்றது தான் தோணும் இல்லையா? ஸோ ஹி டீல்ஸ் வித் ரியாலிட்டி அண்ட் ஃபேன்சி. உண்மைக்கும் இமேஜினேஷனுக்கும் இடப்பட்ட ஒரு ஸ்டோரி தான் இந்த ஸ்டோரி தேர்ட் லெவல். லெட் us get into it line by line. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி தான். let us go into it. The Third Level by Jack Finney. சரி, இந்த ஸ்டோரியோட செட்டிங் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட நியூயார்க்கில் இருக்கக்கூடிய கிராண்ட் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன். கிராண்ட் சென்ட்ரல் ஸ்டேஷன் இதுதான் வந்து செட்டிங். அங்கே தான் வந்து இந்த தேர்ட் லெவல் அவர் பார்க்குறாரு. I'll give a short introduction. அதாவது ஹீரோ வந்து he goes to the railway station. திடீர்னு அவர் அன்னைக்கு பஸ்க்கு ப்ரிஃபர் பண்ணாமல் சீக்கிரமாக போகணுன்னு சபர்ப் ட்ரெயின் பிடிச்சி வீட்டுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு he is going to the ரயில்வே ஸ்டேஷன். எப்பவும் போல் அவர் வந்து அந்த செகண்ட் லெவலில் தான் அவருக்கான ட்ரெயின் கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் லெவல்னா அந்த கிரவுண்ட் ஃப்ளோராக இருக்கும். செகண்ட் லெவல் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற ஃப்ளோர், அந்த ஃப்ளோருக்கு போகிறாரு. செகண்ட் ஃப்ளோருக்கு, கிரவுண்ட் ஃப்ளோருக்கு, அதுக்கும் கீழே இருக்கிற ஒரு ஃப்ளோருக்கு போகிறாரு. அங்கே திடீர்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு இன்னொரு ஃப்ளோர் வந்து தேர்ட் ஃப்ளோர் ஒன்று தெரியுது. இது வரைக்கும் நிறைய தடவை he has come to the central station but he has not seen. ஆனால் one particular day he sees it. He happens to go there. அப்போ என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டோரி. ஸோ let us get into the story. Have you ever, before you read, ஒரு கொஸ்டினோட தான் இந்த ஸ்டோரி ஆரம்பிச்சிருக்கேன். Have you ever had any curious experience which others find hard to believe? மற்றவங்க நம்ப முடியாத ஏதாவது
விஷயம் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா? இப்போ நம்மளுக்கு ஏதோ ஒண்ணு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க. சம்திங் சூப்பர் நேச்சுரலா இருக்கலாம். இல்ல எனிதிங் தேர் ஆர் மெனி திங்ஸ் விச் கெனாட் பி எக்ஸ்பிளைன்ட் இல்லையா? இந்த மெனி திங்ஸ் ஹேப்பன் தட் கெனாட் பி எக்ஸ்பிளைன்ட். ஸோ அந்த மாரி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கா? நீங்க ஷேர் பண்ணிக்க முடியல. இல்லன்னா மத்தவங்க அத நம்ப மாட்றாங்க. அப்படிங்கிற மாரி எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கா? அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாரு இந்த ஸ்டோரிய. The president of the New York Central and New York, New Haven and Hartford railroads will swear on a stack of timetables that there are only two, but I say there are three because I've been on the third level of the Grand Central Station. Yes, I have taken the obvious step. I talked to a psychiatrist friend of mine, among others. I told him about the third level at Grand Central Station, and he said it was a waking dream, fulfillment. Wish fulfillment. Okay. The presidents of the New York Central and the New York New Haven, இவங்க யாரு அந்த இடத்துல நிர்வாகம் பண்றவங்களா இருக்கட்டும், பிரசிடென்ட்ஸா இருக்கட்டும், என்ன செக்ரட்டரியா இருக்கட்டும், அந்த இடத்துல இருக்கிற எந்த ஒரு பொசிஷன்ல இருக்கவங்களா இருக்கட்டும், எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த கிராண்ட் சென்ட்ரல் ஸ்டேஷன்ல 2 லெவல்ஸ் தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. கிரவுண்ட் லெவல்ல ஒன்று இருக்கு, இறங்கி போனா கீழே 2 லெவல்ஸ் ஆஃப் அந்த ட்ராக்ஸ் அதுதான் இருக்குன்னு சொல்லுவாங்க. பட் ஹி சேஸ் பட் ஐ சே தேர் ஆர் 3 அப்படிங்கிறாரு. ஓகே, பட் த ப்ரொட்டகனிஸ்ட் ஆர் த ஹீரோ சேஸ் தட் தெர் ஆர் 3 லெவல்ஸ். தேர்ட் லெவலுக்கும் நான் போயிருக்கேன். ஆனா அங்க இருக்கிறவங்களாம் அடிச்சு சத்தியம் பண்ணி சொல்லுவாங்க தேர் ஆர் ஒன்லி 2 லெவல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பட் ஐ சே தேர் ஆர் 3 because I have been on the third level of the Grand Central Station. ஏன்னா நான் போயிருக்கேன் அப்படிங்கிறாரு. நான் தேர்ட் லெவல் ஸ்டேஷனுக்கு போயிருக்கேன் அப்படிங்கிறாரு. எஸ், ஐ ஹவ் டேக்கன் த ஆப்வியஸ் ஸ்டெப். உண்மையா நான் போயிருக்கேன். ஓகே, ஐ டாக் டு எ சைக்கியாட்ரிஸ்ட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைன் அமங் அதர்ஸ். இதை சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. ஏன்னா எல்லாரும் சொல்லுவாங்க 2 லெவல்ஸ் தான் இருக்குன்னு. நான் போய் அவங்க கிட்ட தேர்ட் லெவல் போயிருக்கேன்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. ஸோ வாட் இஸ் ஹேப்பனிங் டு மீ? எனக்கு என்ன நடக்குது? நான் மட்டும் எப்படி அங்க போனேன்? ஐ எம் ஒண்டரிங். எனக்கே ஒண்ணுமே புரியல. ஸோ ஐ டுக் த அட்வைஸ் ஆஃப் அ சைக்கியாட்ரிஸ்ட். ஒரு சைக்கியாட்ரிஸ்ட போடுறேன். ஹூ இஸ் அ சைக்கியாட்ரிஸ்ட்? எ டாக்டர் who treats mental illness. ஓகே, மனசளவுல மனநலம் சார்ந்த பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறவர் தான் சைக்கியாட்ரிஸ்ட். ஸோ ஹி சேஸ் தட் ஹி மெட் அ சைக்கியாட்ரிஸ்ட். அவர்கிட்ட சொல்றாரு, I told him about the third level at Grand Central Station and he said it was a waking dream wish fulfillment. அவர்கிட்ட அவர் சொல்றாரு வாட் ஹேப்பன் டு ஹிம் அப்படிங்கிறத சொல்றாரு. தேர்ட் லெவல் நான் போனேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவர் இவரோட கதையெல்லாம் கேட்டுட்டு சைக்காட்ரிஸ்ட் கடைசியில என்ன தெரியுமா சொல்றாரு? இட் இஸ் அ வேக்கிங் ட்ரீம் விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட் அப்படின்னு சொல்றாரு. அதாவது கண்ணை திறந்துட்டே நீங்க கனவு காண்றீங்க, உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த கனவு காண்றீங்க. இப்ப நம்ம தூக்கத்திலேயோ கனவு பொதுவா வந்து when do we dream அப்படின்னு சொன்னா only when we are sleeping we dream. ஒரு நம்ம ஆசைப்படுற விஷயங்களை நிறைய நினைச்சுக்கிட்டே இருந்தோம்னா it comes in dream. அவர் சைக்கியாட்ரிஸ்ட் என்ன சொல்றாரு? நீ முழிச்சிட்டு இருக்கிறப்பவே கனவு கண்ற வேக்கிங் ட்ரீம். yours is a waking dream of wish fulfillment. நீ என்ன நினைக்கிறியோ அதை அடைகிறதுக்கான ஒரு வேக்கிங் ட்ரீம். கண்ணை திறந்துட்டே கனவு காண்ற அப்படி நடந்ததா? நத்திங் இஸ் தேர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைக்கியாட்ரிஸ்ட் சொல்லிட்டாரு. ஹி செட் ஐ வாஸ் அன்ஹாப்பி. அவர் என்ன சொல்றாரு? நீ சந்தோஷமா இல்ல, உனக்கு வந்து ஏதோ ஒரு எஸ்கேபிசம் தேவைப்படுது, இந்த ரியல் லைஃபுக்குள்ள இருக்க நீ விரும்பல, அதனால நீ என்ன பண்ற, ஏதோ ஒண்ணு இருக்குன்னு நினைச்சு போற. ஸோ யூ வாண்ட் டு எஸ்கேப் ஃப்ரம் திஸ் ரியாலிட்டி. ஹி செட் ஐ வாஸ் அன்ஹாப்பி. தட் மேட் மை வைஃப் கைண்ட் ஆஃப் மேட், பட் ஹி எக்ஸ்பிளைன் தட் ஹி மென்ட் the modern world is full of insecurity, fear, war, worry and all the rest of it, and that I just want to escape. Okay,
ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் கேட்டோன்னே ஒய்ஃபுக்கு கோவம் வந்துருச்சு. யூஆர் அன்ஹாப்பின்னு ஒரு ஹஸ்பண்ட பார்த்து சொன்னா ஒய்ஃப்க்கு கோவம் வரும்ல. அப்ப அந்த அன்ஹாப்பினஸ்க்கு நானா காரணம்? ஏன்னா வீட்ல 2 பேரு தான் இருக்கிறாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான் இருக்காங்க. இஃப் த டாக்டர் சேஸ் சார் யூ ஆர் அன்ஹாப்பின்னா வாட் டஸ் இட் மீன்? பார்ட்னர் சரியில்லன்ற மாரி தான அர்த்தம். ஸோ ஹிஸ் ஒய்ஃப் கெட்ஸ் மேட். மேட்னா இங்க ஆங்கர் தான். ஓகே. மேட்னா பைத்தியம் கிடையாது. ஷி கெட்ஸ் ஆங்க்ரி. Okay, so she gets angry, but he explained that he meant the modern world is full of insecurity, fear, war, worry, and all the rest of it, and that I just want to escape. அப்பா அவர் சொல்றாரு, அம்மா கவலைப்படாத, ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் யூ. உன்னை பத்தி நான் ஒன்றும் சொல்லல. ஐ டோன்ட் அக்யூஸ் யூ. உங்களை குறையும் சொல்லல. திஸ் மாடர்ன் வேர்ல்ட் இந்த ஸ்டோரி அந்த ஹீரோ வந்து எப்போ வாழ்ந்தாருன்னா ஆஃப்டர் த வேர்ல்டு வார் வாழ்ற மாதிரி தான் அந்த ஸ்டோரி இருக்குது. ஸோ த hero or Charlie is living after the two world wars. First world war முடிஞ்சிருச்சு. Second world war பார்த்தீங்கன்னா 44 நினைக்கிறேன். I'm not sure about the date. பட் செகண்ட் வேர்ல்டு வார் வந்து 1940s வந்து நடந்து முடிஞ்சிருக்கும். ஸோ அந்த டேட்டுக்கு அப்புறம் தான் இந்த ஸ்டோரி வந்து நடக்குது. ஸோ ஹி சேஸ் அப்போ இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஆக்டிவா வார்ல பார்ட்டிசிபேட் பண்ண கண்ட்ரிஸ் எல்லாம் தான் அது அமெரிக்காவாகட்டும் இங்கிலாந்து ஆகட்டும் ரொம்ப ஆக்டிவா வார்ல இருந்த கண்ட்ரிஸ். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் வந்து அந்த வாரோட அந்த ஹாரர்ஸ் ஃபியர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா. வாரோட ஏதாவது ஒரு விஷயம் வந்து அவங்கள ரொம்ப பாதிச்சிருக்கும். ஸோ அவங்கெல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு ஆன்சைட்டி, ஒரு இன்செக்யூரிட்டி, லைஃப் மேல ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கு, ஃபியர் இருக்கு, வார், ஒரி, எவ்ரிதிங். ஓகே, நத்திங் இஸ் பீஸ்ஃபுல் ஹியர். அதுதான் உங்க ஹஸ்பண்டுக்கு ப்ராப்ளம், நீங்க இல்லை அப்படின்னு சொல்றாரு. ஓகே, எவ்ரிபடி. ஸோ அண்ட் ஆல்சோ செட் தட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு எஸ்கேப். அது மட்டும் சொல்ல, அவருக்கு எஸ்கேப் ஆக விரும்புறாரு. இந்த குழப்பமான இந்த உலகத்துல வாழ உங்க ஹஸ்பண்டுக்கு பிடிக்கல. he wants to escape to some fanciful world. அதாவது ஒரு இமேஜினேஷன், அவரோட இமேஜினேஷன்ல ஒரு வேர்ல்ட கிரியேட் பண்ணி அதுக்குள்ள போறாரு அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்றாரு. வெல், who doesn't? Everybody I know wants to escape, but they don't wander down into any third level at Grand Central Station. உடனே இவருக்கு ஒண்ணுமே புரியல. எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு டூ தட். ஏன்னா அந்த பீரியட்ல இருந்த எல்லா மக்களுக்கும் ஜஸ்ட் இமேஜின், ஒரு போர் நடந்துட்டு இருக்கு, ஒரு சுச்சுவேஷன் அப்படி இருக்குன்னா அவங்களுக்கு தானே அந்த ஃபீலிங்ஸ் தெரியும். என் நேரம் எப்போ பாம்பு விழுகும்னு தெரியாது, எப்போ சண்டே ஆகும், நம்ம உயிர் நம்மளுக்கான்னு தெரியாது, நாளைக்கு இருப்போமான்னு தெரியாது. இந்த மாதிரி பிரச்சனையில இருக்கிறவங்களுக்கு தான் அந்த உயிரோட அருமை தெரியும். எப்படி வந்து ஹவு டு சர்வைவ் அப்படிங்கிற அந்த பிரச்சனையெல்லாம் அவங்களுக்கு தான் இருக்கும். ஸோ ஹி சேஸ் தட் ஹூ டசன்ட் வாண்ட் டு எஸ்கேப் திஸ் லைஃப் அப்படிங்கிறார். ஓகே, இந்த வாழ்க்கை யாருக்கு தான் பிடிக்குது? எல்லாரும் தானே தப்பிச்சு போகணும்னு நினைக்கிறாங்க. இந்த அதாவது இந்த ரியல் வேர்ல்டை விட்டு தப்பிச்சு போகணும்னு எல்லாரும் தான் நினைக்கிறாங்க. பட் ஹூ வாண்டர்ஸ் இந்த தேர்ட் லெவல் அட் கிராண்ட் சென்ட்ரல் ஸ்டேஷன் அந்த ப்ரொட்டகனிஸ்ட் கேட்குறாரு. ஆனா வேற யார் தேர்ட் லெவலுக்கு போறா? எல்லாருக்கும் தான் எஸ்கேப் ஆகணும்னு ஆசை. அந்த ஹார்ட் ரியாலிட்டி, இந்த கஷ்டமான இந்த ரியல் உலகம் வந்து யாருக்கும் தான் பிடிக்கல. அதுக்காக எல்லாம் தேர்ட் லெவல் போறாங்களா? நான் போயிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு யாரு நம்ம ப்ரொட்டகனிஸ்ட் ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஓகே, but that is the reason he said, and my friends all agreed. friends எல்லாமும் ஒத்துக்குறாங்க. ஆமா ஆமா, இவன் ஏதோ வந்து டாக்டர் சொல்றதா சரி, இவனா இமேஜின் பண்ணிக்கிறான். தேர்ட் லெவல் எல்லாருக்கும் தெரியும், அது பெரிய ரயில்வே ஸ்டேஷன், ரொம்ப ஃபேமஸான ரயில்வே ஸ்டேஷன், நியூயார்க்கோட ரொம்ப ஃபேமஸான ரயில்வே ஸ்டேஷன். ஸோ எவ்ரி ஒன் நோஸ் தட் தேர் இஸ் ஒன்லி 2 லெவல்ஸ். இவன் புதுசா தேர்ட் லெவல் வேற சொல்றான்னு எல்லாரும் வந்து டாக்டர் சொல்றதுதான் ரைட்டுன்னு சொல்லிட்டாங்க. எவ்ரிதிங் பாயிண்ட்ஸ் டு இட், தே கிளைம்ட். எல்லாம் அதுதான் சொல்றாங்க, உன்னோட இமேஜினேஷன் தான் அப்படின்னு சொல்றாங்க. மை ஸ்டாம்ப் கலெக்டிங் ஃபார் எக்ஸாம்பிள், தட்ஸ் அ டெம்பரரி ரெஃப்யூஜி ஃப்ரம் ரியாலிட்டி. வெல், மேபி, பட் மை கிராண்ட்ஃபாதர் டிடன்ட் நீட் any refugee from reality. Things were pretty nice and peaceful in his day, from all I hear, and he started my collection. It's a nice collection too. Blocks of for practically every US issue, first day covers and so on. President Roosevelt collected stamps too, you know. ஓகே, அடுத்து வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட சொல்றாங்க, ஆமா ஆமா, நீ எப்பவுமே பிரச்சனைகள்ல இருந்து தப்பிக்க விரும்புவ, அதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் கூட எங்களுக்கு சொல்ல முடியும்னு சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். சி யூ கலெக்ட் ஸ்டாம்ப்ஸ், யுவர் வே ஸ்டாம்ப் கலெக்டிங் ஏதோ ஹாபி
உனக்கு அவரோட ஹாபி என்னன்னா ஸ்டாம்ப் கலெக்டிங். முந்தி நிறைய பேர் ஸ்டாம்ப் கலெக்டிங் வந்து ஹாபியா வச்சுட்டு இருப்பாங்க. இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரே ஹாபி தான், செல்போனை வச்சுட்டு இருக்கிறாங்க. பட் இன் அதர் டேஸ், அதாவது பாஸ்ட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு கார்டனிங், அடுத்து புக்ஸ் ரீடிங், இதெல்லாம் நிறைய குட் ஹாபிஸ் வச்சுட்டு இருந்தாங்க. அதுல ஒரு ஹாபி தான் ஸ்டாம்ப் கலெக்டிங், காயின் கலெக்டிங் அப்படியெல்லாம் இருக்கும். ஸ்டாம்ப் கலெக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, புது ஸ்டாம்ப், ஓல்டு ஸ்டாம்ப்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்போ இவரும் வந்து ஸ்டாம்ப் கலெக்டிங்கும் ஹாபியா பண்ணிட்டு இருக்காரு. உடனே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க, பத்தியா நீ ஸ்டாம்ப் கலெக்டிங் எல்லாம் பண்ற, அதெல்லாம் வந்து ரியாலிட்டியை மறக்கணும்னு தானே செஞ்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே இவர் சொல்றாரு, வெல் மேபி, பட் மை கிராண்ட்ஃபாதர் didn't need any refugee from reality. அவங்க என்ன சொல்றாங்க, இட் இஸ் a ஸ்டாம்ப் கலெக்டிங் வந்து a temporary refugee from reality அப்படிங்கிறாரு. டெம்பரரி ரெஃப்யூஜி ஃப்ரம் ரியாலிட்டியா? ரெஃப்யூஜினா என்ன, அடைக்கலம். ஒரு அதாவது சொல்லுவாங்க இல்லையா, ஒரு கண்ட்ரில இருந்து ரெஃப்யூஜிஸ் வர்றாங்க அப்படின்னா என்ன, இப்போ ஸ்ரீலங்கால இருந்தெல்லாம் நிறைய ரெஃப்யூஜிஸ் இந்தியால வந்து தங்கியிருக்காங்க. அங்க வந்து ரொம்ப பிரச்சனையா இருந்த சமயம்லாம் இந்தியாவுக்குள்ள ரெஃப்யூஜிஸ் வருவாங்க. அதே மாதிரி வேற கண்ட்ரி, பக்கத்து கண்ட்ரில ஏதாவது பிரச்சனைனா இன்னொரு கண்ட்ரி எங்க பாதுகாப்பா இருக்கோ அங்க வந்து ரெஃப்யூஜியா வந்து அடைக்கலம் போவாங்க. அதாவது ஒரு பாதுகாப்பான சூழல்ல வந்து அடைக்கலம் போறதை தான் நம்ம வந்து ரெஃப்யூஜி அப்படின்னு சொல்லுவோம். ஹியர் அவங்க எதுக்கு, இவருக்கு எதுக்கு ரெஃப்யூஜி, ஸ்டாம்ப் கலெக்ஷன் தான் உனக்கு ரெஃப்யூஜின்னு என்ன சொல்றாங்க, இட் இஸ் a ரெஃப்யூஜி ஃப்ரம் ரியாலிட்டி அப்படின்னு சொல்றாங்க. நீ உண்மையை மறக்கணும், இந்த ரியல் ஃபேஸஸ் ஆஃப் டேஞ்சரை மறக்கணுன்றதுக்காக ஸ்டாம்ப் கலெக்ட் பண்ற, அதை உன் ஹாபியா வச்சிருக்கேன்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க. அந்த ரியாலிட்டில இருந்து மறந்து அதுக்குள்ள அடைக்கலம் தேடுற, யூ ஃபைண்ட் ஹாப்பினஸ் இன் ஸ்டாம்ப் கலெக்டிங். அப்ப ஸ்டாம்ப் கலெக்டிங் தான் உனக்கு ரெஃப்யூஜ் சென்டர் அது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. வெல், அவர் அந்த protagonist சொல்றாரு, well maybe, but my grandfather did not need any refugee from reality. Things were pretty nice and peaceful in his day from all I hear, and he started my collection. உடனே அவன் என்ன சொல்றாரு, அந்த ஹீரோ என்ன சொல்றாருன்னா, ஓகே ஓகே இருக்கலாம், நான் செய்யறது கூட நீங்க சொல்ற மாதிரி ரெஃப்யூஜியா கூட இருக்கலாம். ஃப்ரம் ரியாலிட்டி நான் ரெஃப்யூஜி தேடிக்கிறேன்னு சொல்றீங்க இல்லையா, ஓகே தட் மே பி ட்ரூ. பட் என் தாத்தா ஏன் செய்யணும், மை கிராண்ட்ஃபாதர் ஆல்சோ ஸ்டார்டட் திஸ் கலெக்ஷன். அவர் தான் எனக்கு இந்த ஆசையை உண்டாக்குனாரு, அவரும் பண்ணாரு. why should he do? ஏன்னா things were prettier in his days. அவரோட டைம்ல எந்த பிரச்சனையும் இல்ல, எந்த வேர்ல்டு வாரும் இல்ல. things were very calm, very smooth. it was going very smooth. அப்ப ஏன் அவர் பண்ணாரு? it's a nice collection too. blocks of 4 of practically every US issue, first day covers and so on. இவரோட கலெக்ஷன் வந்து சூப்பரா இருக்கும். அவங்க தாத்தாவோட கலெக்ஷனும் தான், எல்லா கலெக்ஷனும் வச்சிருந்தாங்க. ப்ராக்டிக்கலி எவ்ரி யூஎஸ் இஷ்யூ, ஒவ்வொரு இஷ்யூ எப்போ ஸ்டாம்ப் ரிலீஸ் பண்ணாலும் இவங்க கலெக்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டே கவர்ஸ் வச்சிருப்பாங்க. இந்த ஃபர்ஸ்ட் டே கவர்ஸ் பத்தி பின்னாடி டீட்டெயில்டா சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் டே கவர்ஸ்னா என்னன்னு, அதாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் டே இப்போ ஸ்டாம்பை வந்து திடீர்னு ஒரு நாள் தான், ஒரு குறிப்பிட்ட நாள் தான் வெளியிடுவாங்க. அந்த வெளியிடுற அன்னைக்கு என்ன பண்ணுவாங்க, ஸ்டாம்பை வெளியிட்டோன்னு அந்த ஸ்டாம்ப் கலெக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, போஸ்ட் ஆஃபீஸ் மாதிரி எங்க ஸ்டாம்ப் கிடைக்குதோ அங்க போய் அந்த ஸ்டாம்பை வாங்கி, அந்த நியூ ஸ்டாம்பை வாங்கி அவங்களோட அட்ரஸுக்கே என்ன பண்ணுவாங்க, ஒரு என்வலப்ல ஒட்டி அனுப்பிச்சு அவங்க வந்து அதை கலெக்ட் பண்ணி வச்சுக்குவாங்க. ஓகே, அந்த அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டே கவர்ஸ்னு அர்த்தம். அந்த கவர்ல அஃப்கோர்ஸ் எம்டி கவரா தான் இருக்கும். இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ஸ்டாம்பை கலெக்ட் பண்றதுக்காக அப்படி கலெக்ட் பண்ணி வச்சுக்குவாங்க. ஸோ the first day covers and so on. President Roosevelt collected stamps too, you know. அவங்களோட பிரசிடென்ட் ரூஸ்வெல்ட், அவர் கூட அப்ப இருந்த பிரசிடென்ட், அவர் கூட இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் தான் அப்படின்னு சொல்றாரு. அதுக்காக அவர் ரெஃப்யூஜி தேடிக்கிட்டு இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி ஹீஸ் கொஸ்டினிங். எல்லாருக்கும் தான் ஒரு ஹாபி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. எனிவே, ஹியர் இஸ் வாட் ஹேப்பன்ட் அட் கிராண்ட் சென்ட்ரல். சரி, இந்த கதையெல்லாம் சொல்றாரு. அப்புறம் சொல்றாரு, கிராண்ட் சென்ட்ரல்ல என்ன நடந்ததுன்னு நான் சொல்லவே இல்லையே, நான் ஃபுல்லா நடந்ததை சொல்றேன் கேளுங்க. ஏன் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்படி சொல்றாங்க, ஏன்னா இது கிராண்ட் சென்ட்ரல்ல நடந்த விஷயத்த நான் உங்ககிட்ட சொன்னதுனால இதெல்லாம் சொல்றாங்க. கிராண்ட் சென்ட்ரல்ல அப்படி என்ன நடந்துச்சு, I will tell you the story. One night last summer I worked late at the office. ஒரு நாள் ரொம்ப லேட் ஆயிடுச்சு, ஆஃபீஸ்ல அவர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. I was in a hurry to get uptown to my apartment, so I decided to take the subway from Grand Central because it is faster than the bus.
ஆஃபீஸ்ல இருந்து பஸ்ல தான் எப்பவுமே போவாரு. ஆனா அன்னைக்கு வந்து லேட் ஆயிட்டதுனால ஹி வாண்டட் டு டேக் த சப்வே ட்ரெயின். அது வந்து ஃபாஸ்டா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கிராண்ட் சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு போறாரு. நவ் ஐ டோன்ட் நோ வை திஸ் ஷுட் ஹவ் ஹேப்பன் டு மீ. இப்பதான் எனக்கு புரியவே இல்ல, அது ஏன் எனக்கு நடந்தது அன்னைக்குன்னே எனக்கு தெரியல அப்படிங்கிறாரு. ஐம் ஜஸ்ட் an ordinary girl named Charlie, 31 years old, and was wearing a tan gabardine suit and a straw hat with a fancy band. I passed a dozen men who just looked like me, and I wasn't trying to escape from anything. I just wanted to get home to Louisa, my wife. Okay, அவர் சொல்றாரு, see, I am just an ordinary man அப்படின்ட்டார். நான் ஒரு சாதாரண மனுஷன். My name is Charlie. I am 31 years old. இதுதான் என்னை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன். ஒரு கம்பெனியில வேலை பார்க்குறேன், சேலரி வாங்குறேன், அவ்வளோதான் நான். I was அன்னைக்கு பர்டிகுலரா ஒரு நைட், சம்மர் நைட், he wanted to go to his home. He went to the railway station to take the suburb railway. அந்த ஊருக்குள்ளேயே ஓடுற அந்த லோக்கல் ட்ரெயின்ஸ் இருக்குல்ல, அதை எடுக்கிறதுக்காக அவர் போறாரு. அண்ட் ஐ வாஸ் வியரிங் அ tan gabardine suit and a straw hat with a fancy band. ஒரு tan gabardine அப்படின்னா ஒரு ஒரு லைட் ப்ரௌன் கலர் ஷேட் உள்ள ஒரு சூட், ஒரு காட்டன் சூட் போட்டிருக்கிறாரு. அண்ட் ஸ்ட்ரா ஹேட் வித் ஃபேன்சி பேண்ட். அவரோட ஹேட் வந்து ரொம்ப ஃபேன்சியா ஒரு ஹேட் போட்டிருக்கிறாரு. ஸோ அஃப்கோர்ஸ் அங்க இருந்த எல்லாருமே அதே ஸ்டைல்ல தான் இருக்காங்க. அண்ட் ஐ பாஸ்ட் டசன் மென் ஹூ லுக் ஜஸ்ட் லைக் மீ. ஸோ அவங்க எல்லாரும் அதே ஃபேஷனை ஃபாலோ பண்ற நிறைய பேர் அங்க இருந்தாங்க. எங்க கிராண்ட் சென்ட்ரல் ஸ்டேஷன்ல. ஐ பாஸ்ட் டசன் மென் ஹூ லுக் ஜஸ்ட் லைக் மீ அண்ட் ஐ வாசன்ட் ட்ரைங் டு எஸ்கேப் ஃப்ரம் எனிதிங். நான் எதுவுமே வந்து நினைக்கல, இந்த ரியாலிட்டில இருந்து எஸ்கேப் ஆகணும்னு எல்லாம் சொல்றாங்க, பட் நான் அப்படியெல்லாம் எதுவுமே நினைக்கல அப்படிங்கிறாரு நம்ம ப்ரொட்டகனிஸ்ட். ஐ ஜஸ்ட் வாண்டட் டு கோ ஹோம் டு லூயிசா, மை ஒய்ஃப். என்னோட ஒரே ஆசை என்னவா இருந்தது, லூயிசாட்ட போகணும். நைட் லேட் ஆயிடுச்சு, ஒய்ஃப் எதிர்பார்த்துட்டு இருப்பா. ஐ வாண்டட் டு கெட் பேக் டு லூயிசா, மை ஒய்ஃப். தட் வாஸ் இஸ் ஒன்லி எய்ம் தட் நைட். எனக்கு அது ஒன்று தான் தேவையா இருந்தது. ஸோ இது வந்து ஒரு சின்ன ஒரு இமேஜ் ஆஃப் த கிராண்ட் சென்ட்ரல் ஸ்டேஷன். மேலே இருந்து கீழே வர்ற மாதிரி. மேலே இருக்கிறது வந்து ஃபர்ஸ்ட் லெவலா இருக்கும், இது செகண்ட் லெவலா இருக்கும். இப்போ இவர் என்ன சொல்றாரு, செகண்ட் லெவல்ல இருந்து இன்னொரு லெவல் இருக்கு, தேர்ட் லெவலுக்கும் போகலாம் அப்படின்னு சொல்றாரு. மற்றவங்க எல்லாம் இல்லைன்னு சொல்றாங்க. அதுதான் ஸ்டோரி. ஓகே, ஸோ ஹி இஸ் இன் த ஸோ திஸ் இஸ் த கிராண்ட் சென்ட்ரல். ஒரு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த பிக்சர் போட்டிருக்கேன். மேலே தெரிகிறது ஃபர்ஸ்ட் லெவல், கீழே வந்துட்டா செகண்ட் லெவல், இதுக்கு கீழேயும் ஒன்று இருக்குன்னு யார் சொல்றது, ப்ரொட்டகனிஸ்ட் சொல்றாரு. மற்ற யாருக்கும் அது தெரியல. ஓகே, திஸ் இஸ் த ப்ராப்ளம். I turned into the Grand Central from Vanderbilt Avenue and went down the steps to the first level. So first level க்கு போயிட்டாரு. ஓகே, ஒரு அவென்யூல இருந்து ஃபர்ஸ்ட் லெவல் போயிட்டாரு. அதாவது எந்த வழியா போகணுமோ அந்த வழியா போய் ஃபர்ஸ்ட் லெவல் அடைஞ்சிட்டாரு. வேர் யூ டேக் ட்ரெயின்ஸ் லைக் 20th century. இந்த ஃபர்ஸ்ட் லெவல்ல மேல பாத்தீங்க அப்படின்னா 20th century மாதிரி ட்ரெயின்ஸ் எல்லாம் வரும்னு சொல்றாரு. 20th century ட்ரெயின்ஸ் அப்படின்னு நீங்க இப்போ கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட தெரியும். அது வந்து அந்த டைம்ல இந்த 1920s 1930sல வந்து அதாவது 1940sல, ஐம் சாரி 1940sல ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் ட்ரெயின் எங்கன்னா யூஎஸ்ல இருந்த ஒரு ஃபாஸ்டஸ்ட் ட்ரெயின் தான் வந்து இந்த 20th century ட்ரெயின். அதனால தான் அதுக்கு பேரே பாருங்க 20th century அது பேர் வச்சிருக்காங்க. ஸோ அந்த ட்ரெயின் வந்து ஃபாஸ்டஸ்ட் ட்ரெயின் அப்போ இருந்தது. அதெல்லாம் வந்து அந்த ஃபர்ஸ்ட் லெவல்ல வருமா. ஓகே, தென் ஐ வாக் டவுன் another flight to the second level. இப்போ வந்து அவர் என்ன பண்றாரு, அந்த ட்ரெயின் அவருக்கு தேவையில்லை. அந்த அந்த ஃபாஸ்ட் ட்ரெயின்லாம் வந்து தூரமான இடத்துக்கு போறது. ஹீ டேக்ஸ் த ஸ்டெப்ஸ், அந்த ஸ்டெப்ஸ் எடுத்துட்டு, அதனால அவர் என்ன பண்றாரு, ஹி அவாய்ட்ஸ் த ஃபர்ஸ்ட் லெவல், ஹீ டேக்ஸ் த ஃபிளைட்ன்றது அந்த ஸ்டெப்ஸ் தான், டு த செகண்ட் லெவல். செகண்ட் லெவல் வந்துட்டாரு. Okay, where the suburban trains leave from, ducked into an arched doorway heading for the subway and got lost. இங்க சபர்பன் ரயில்வே அங்க ஒரே கூட்டமா இருக்கும். ஓகே, அவர் இங்கிட்டும் அங்கிட்டும் போய் வேற இடிச்சுக்கிறாரு. டக்டு அப்படின்னு சொன்னா ஒரு ஆர்ச் மாதிரி இருக்கு, அந்த இடத்துல தலையை குனிஞ்சு போறேன்னு போயிட்டு இடிச்சிட்டாரு. ஓகே, அந்த டோர்வேல போய் இடிச்சிட்டாரு. ஹெடிங் ஃபார் த சப்வே அண்ட் காட் லாஸ்ட். சப்வே போற ட்ரெயினை தேடுறேன்னு இங்கிட்டு அங்கிட்டு போய் அவர் எப்பயோ தான் வராரு இல்லையா, ஸோ ஹி இஸ் லிட்டில் கன்ஃபியூஸ்ட் and he got lost. That is easy to do.
I've been in and out of Grand Central hundreds of times, but I'm always bumping into a new doorways and stairs and corridors. அப்ப அவர் சொல்றாரு, நான் புதுசா ஒன்றும் வரல, அடிக்கடி வரேன் தான். ஐ ஹவ் கம் டு கிராண்ட் சென்ட்ரல் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் டைம்ஸ். ஆனா ஒவ்வொரு தடவையும் இப்படிதான், ஐ பம்ப் இன் டு நியூ டோர்வேஸ் அண்ட் ஸ்டேர்ஸ். ஒவ்வொரு தடவை வர்றப்பையும் கிராண்ட் சென்ட்ரல் ஸ்டேஷன் என்ன ஆயிருக்குன்னா, புதுசு புதுசா அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க, ஏதாவது ஒண்ணு கட்டிட்டு இருக்காங்க. ஸோ நான் நினைச்சு பார்த்த இடத்துல அது இருக்காது. வேற ஏதாவது பில்டிங் இருக்கும், வேற ஒரு கதவு இருக்கும், வேற ஒரு ஸ்டேர்ஸ் இருக்கும். So I bump into new doorways and stairs and corridors. Bumpனா இடிச்சுக்கிறது, ஹிட் ஆயிக்கிறது. So I hit into new doorways. எதிர்பார்க்காம இந்த இடத்துல இதுதான் இருக்குன்னு நம்ம நினைச்சிட்டு போவோம், அங்க போய் முட்டிக்குவோம் இல்லையா, அது வேற இருந்ததுன்னா we will just dash into it. அதனால he is bumping into new doorways, stairs and corridors. So ஒவ்வொரு தடவையும் இப்படிதான் ஆகுது. அந்த சென்ட்ரல் ஸ்டேஷன், கிராண்ட் சென்ட்ரல் ஸ்டேஷன் வந்து ரொம்ப அட்ராக்ஷன் போல இருக்காங்க. ஸோ அவங்க அங்க நிறைய என்ன பண்றாங்கன்னா, they are doing works there. அடிக்கடி ஏதாவது வேலையை செஞ்சுட்டே இருக்கிறாங்க. Once I got into a tunnel about a mile long and came out in the lobby of the Roosevelt Hotel. இந்த செகண்ட் தேர்ட் லெவலுக்கு வந்துட்டா என்ன ஆகும்னா, ட்ரெயினை பிடிச்சு போறவங்க போயிடுவாங்க. அப்புறம் நிறைய டன்னல்ஸ் இருக்குமா. டன்னல்ஸ்னா அந்த சுரங்கம் மாதிரி இருக்கும். அது வழியா அந்த பாத்வே, சப்வே சொல்லுவாங்க இல்லையா, அது வழியா அப்படியே போனோம்னா ரொம்ப தூரம் போய் என்ன பண்ணும், அது ஏதாவது ஒரு ரோட்ல போய் கனெக்ட் ஆயிரும், வெளியே போய் கனெக்ட் ஆயிரும். ஸோ அந்த டன்னலை பிடிச்சு போனோம்னா என்ன பண்ணிடலாம், வெளியே போயிடலாம். அந்த நியூயார்க் சிட்டில ஒவ்வொரு ரோடுக்கு போய் ஒவ்வொரு டன்னல் விடுமா. ஓகே, ஸோ அவர் என்ன சொல்றாரு, ஒன்ஸ் ஐ காட் இன் டு அ டன்னல் அபவுட் அ மைல் லாங், 1 மைல் தூரத்துக்கு இருந்துதான் ஒரு டன்னல், அது வழியா போய் அண்ட் கேம் அவுட் இன் த லாபி ஆஃப் த ரூஸ்வெல்ட் ஹோட்டல். அது எங்க போய் முடிஞ்சுதான், ரூஸ்வெல்ட் ஹோட்டல் அப்படின்ற ஒரு ஹோட்டல், ஒரு ஃபேமஸான ஹோட்டல், அதோட லாபியில போய் நின்னுதான், அதோட ரிசப்ஷன் ஏரியால போய் நிக்குதான். அனதர் டைம் ஐ கேம் அப் இன் அன் ஆஃபீஸ் பில்டிங் on 46th Street 3 blocks away. இன்னொரு தடவை பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபீஸ் பில்டிங்க்கு பக்கத்துல போயிட்டாரு. ஒரு 3 கட்ஸ் முன்னாடி அந்த ஆஃபீஸ் பில்டிங் முன்னாடியே போயிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஓகே, ஸோ ஒவ்வொரு டன்னல் எடுத்தா ஒவ்வொரு இடத்துல போய் முடியுது அப்படின்னு சொல்றாரு. சம்டைம்ஸ் ஐ திங்க் கிராண்ட் சென்ட்ரல் இஸ் க்ரோயிங் லைக் அ ட்ரீ புஷிங் அவுட் நியூ காரிடார்ஸ் அண்ட் ஸ்டேர் கேசஸ் லைக் ரூட்ஸ். அதாவது அவருக்கு எப்படி தோணுதா, இந்த இது இருக்கு இல்லையா, என்னதுன்னா இந்த கிராண்ட் சென்ட்ரல் ஸ்டேஷன் ஒவ்வொரு தடவை போறப்பையும் புதுசு புதுசா வித்தியாசமா பாதைகளை உருவாக்கி வச்சிடுறாங்க, டோர்ஸ் உருவாக்கிடுறாங்க, ஸ்டேர் கேஸ் உருவாக்குறாங்க. ஸோ எவ்ரி டைம் ஹி கோஸ் ஹி எக்ஸ்பீரியன்சஸ் அ நியூ திங் தேர். ஓகே, ஒரு புதுசான விஷயத்தை தான் கிராண்ட் சென்ட்ரல் ஸ்டேஷன்ல பாக்குறாரு. அப்ப அவருக்கு அது எப்படி அவருக்கு தோணுதா, இட் இஸ் லைக் அ ட்ரீ புஷிங் அவுட் நியூ காரிடார்ஸ். புதுசு புதுசா காரிடார்ஸ் வருது, ஸ்டேர் கேசஸ் வருது, ரூட்ஸ் மாதிரி. எப்படி ஒரு மரத்துல இருந்து வேர் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும் இல்லையா, வாட்டர் ரிசர்ச் பண்ணிட்டு ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி, அந்த ரூட் ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி இந்த ஜென்ரல் அந்த சென்ட்ரல் கிராண்ட் சென்ட்ரல் ஸ்டேஷன்லயும் புதுசு புதுசா வந்து என்ன ஆகுது, வேஸ், ஸ்டேர் கேஸ்ன்னு உருவாகுதுன்னு அதுக்கு எக்ஸாம்பிளா தான் இந்த ட்ரீ இமேஜ் வந்து உங்க புக்லயே நீங்க பார்க்கலாம். ஓகே, ட்ரீ இமேஜ் பாருங்க, அதோட அந்த ரூட்ஸ் மாதிரி போய் இங்க ஒரு இடத்துல முடியுது, இந்த ரூட் போய் வேற ஒரு இடத்துல முடியுது, இந்த ரூட் போய் இங்க ஒரு கேட் கிட்ட முடியுது, இப்படி அப்படி. ஸோ திஸ் இஸ் அ இமேஜ், ட்ரீ இமேஜ். அவர் மனசுல தோன்ற ட்ரீ இமேஜ் இதுதான். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் என்ன நடக்குதான் அந்த சென்ட்ரல் ஸ்டேஷன்ல நடக்குது. எவ்ரி டைம் ஹி கோஸ் ஹி ஃபைண்ட்ஸ் அ நியூ காரிடார், நியூ சம்திங் தேர். ஓகே, புதுசு புதுசா அங்க ஒர்க்ஸ் நடந்துட்டே இருக்கு அப்படிங்கிறார். ஓகே, that is probably a long tunnel that nobody knows about, feeling its way under the city right now, on its way to Times Square and maybe another to Central Park. There is probably a long tunnel that nobody knows about, feeling its way under the city right now. அவர் சொல்றாரு, ஒருவேளை நேரா போய் அது டைம் ஸ்கொயர், அதெல்லாம் பிளேசஸ் இன் நியூயார்க் நம்மளுக்கு தெரியல. ஓகே, ஸோ சென்ட்ரல் பார்க்குக்கு போற டன்னல் கூட இருக்கலாம்,
டைம் ஸ்கொயருக்கு போற டன்னல் கூட இருக்கலாம். நான் அதுக்குள்ள எல்லாம் போனதில்ல அப்படின்னு சொல்றாரு. அண்ட் மேபி பிகாஸ் ஃபார் so many people through the years, Grand Central has been an exit, a way of escape. Maybe that's how the tunnel I got into. அது பாத்தீங்கன்னா ஒரு எஸ்கேப் மாதிரி இருக்கும். இங்க நுழைஞ்சு எங்கிட்டாவது போய் வெளியே ஏறுற மாதிரி இருக்கும். ஓகே, அந்த டன்னலே ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் எஸ்கேபிசம் மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஓகே, பட் ஐ நெவர் told my psychiatrist friend about that idea. ஆனா இதெல்லாம் என் சைக்கியாட்ரிஸ்ட் ஃப்ரெண்டுகிட்ட கூட நான் சொல்லல. இதுக்குள்ள நுழைஞ்சு போனாலே எஸ்கேபிசம் மாதிரி தான் இருக்குன்னுலாம் நான் சொல்ல, சும்மாவே அவரு என்னை எஸ்கேபிஸ்ட்ங்கிறார், அதனால நான் அதெல்லாம் சொல்லல அப்படிங்கிறார். The corridor I was in began angling left and slanting downward, and I thought that was wrong, but I kept on walking. I thought that was wrong. Okay. So ஒரு நாள் அதுதான் அன்னைக்கு வேகமா வந்தாரா, அங்கிட்டும் இங்கிட்டும் போனா அந்த செகண்ட் லெவல்ல எல்லா பக்கமும் இடிச்சுக்கிறாரு. திடீர்னு பார்த்தா ஒரு ஸ்டேர் கேஸ் போற மாதிரி இருக்கு. ஓகே, அவர் வந்து அந்த வழியா நடக்க ஆரம்பிக்கிறாரு. இன்னொரு லெவல்லையும் இறங்கி நடக்க ஆரம்பிக்கிறாரு. அது பாத்தீங்கன்னா ஒரு திரும்பி அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா ஸ்லாண்ட் ஆகி போற மாதிரி போகுது. ஒரு மாதிரி சாய்வா ஒரு பக்கம் அந்த போகுது. ஓகே, ஒரு டவுன்வர்டா போகுது. ஐ தாட் இட் வாஸ் ராங். அது ஏதோ தப்பா தெரியுது அவருக்கு. பட் ஐ கெப்ட் ஆன் வாக்கிங். ஆனா அவர் வந்து நடக்கிறத நிப்பாட்டல. ஓகே, சம்திங் வாஸ் டிஸ்டர்பிங் தேர். அவர் நடந்து போற பாதையில அவருக்கு ஏதோ ஒரு சந்தேகம் அவருக்கு வந்துருச்சு நடக்கிறப்பவே. இருந்தாலும் he did not stop walking. He kept on walking. All I could hear was the empty sound of my own footsteps, and I didn't pass a soul. கொஞ்ச நேரம் ஆகுது, அந்த டன்னல் மாதிரி இருக்கும் போறேன்னு சொல்றாரு இல்லையா, அது மாதிரி ஒரு சுரங்கத்து வழியா போறாரு. ஒரு சத்தமே கேட்கல. ஓகே, இவரோட காலடி சத்தம் மட்டும் தான் கேக்குது. இவர் நடந்து போற சத்தம் மட்டும் கேட்டுட்டு இருக்கு. ஐ டிட் நாட் பாஸ் அ சோல். ஒரு ஆள் கூட என்னை வந்து தாண்டி போகவே இல்லை. Then I heard that sort of hollow roar ahead. That means open space and people talking. கொஞ்ச நேரம் கழிச்சு சத்தம் கேட்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு மாதிரி ஒரு ரோரிங் சத்தம். அப்படின்னால என்ன ஆகுதுன்னா அந்த டன்னல் வெளியே கொண்டு போய் விடுதுன்னு அர்த்தம். ஓகே, ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் வந்துருச்சு, பீப்புள் பேசுற சத்தம் கேட்குது. The tunnel turned sharp left. ஏதோ ஒரு அந்த ஷார்ப் லெஃப்டா திரும்புது டன்னல். அந்த சுரங்கம் வந்து லெஃப்ட்ல திரும்புது. I went down a short flight of stairs and came out on the third level. அந்த வழி அப்படியே போய்கிட்டே இருக்காரு. போனா அப்படியே தேர்ட் லெவல் வந்துருச்சு. ஓகே, அந்த ஃபிளைட் ஆஃப் ஸ்டேர்ஸ் திரும்ப அப்படியே படியில இறங்கி போற மாதிரி இருக்கு. இறங்கி போனா தேர்ட் லெவல் அட் கிராண்ட் சென்ட்ரல் ஸ்டேஷன் வந்துட்டார். ஓகே, கிராண்ட் சென்ட்ரல் ஸ்டேஷனோட 2 லெவல்ஸ் பார்த்துருக்காரு. இன்னைக்கு ஏதோ ஒரு டன்னல் வழியா போறாரு. திடீர்னு ஒரு ஃபிளைட் வருது, அதாவது ஒரு ஸ்டார்கேஸ் வருது கீழே போறதுக்கு. அது வழியா இறங்கி போனா தேர்ட் லெவல் ஆஃப் கிராண்ட் அந்த கிராண்ட் சென்ட்ரல் ஸ்டேஷனோட தேர்ட் லெவலுக்கு வந்துட்டாரு. For just a moment, I thought I was back on the second level, but I saw the room was smaller. There were fewer ticket windows and train gates, and the information booth in the center was wood and old looking. அவருக்கு ஒரு நிமிஷம் ஒன்றும் புரியல. என்னடா அவருக்கு தெரிஞ்சு 2 லெவல்ஸ் தான் இருக்கு, திரும்ப செகண்ட் லெவலுக்கே வந்துட்டோமா, எங்கிட்ட சுத்தி சுத்தி செகண்ட் லெவலுக்கே வந்திருக்கும் போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டாரு. இந்த ஃபர்ஸ்ட் அப்படிதான் அவருக்கு தோணுச்சு. For just a moment I thought I was back on the second level. அப்படிதான் நினைக்கிறாரு. But I saw the room was smaller. அப்புறம் யோசிக்கிறாரு, இல்ல இது செகண்ட் லெவல் கிடையாது, இங்க ரூம்ஸ் நம்ம செகண்ட் லெவலை விட எல்லாமே சின்னதா இருக்கு. There were fewer ticket windows and train gates. கம்மியா தான் இருக்கு, இந்த டிக்கெட் கவுண்டர்ஸ் எல்லாம் கம்மியா இருக்கு. And the information booth in the center was wood and old looking. இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுப்பாங்க இல்லையா, அந்த இடத்த போய் பார்த்தா அது வந்து பழைய ஸ்டைல்ல இருக்கு, ஓல்டு லுக்கிங்கா இருக்கு. இப்ப இருக்கிற அந்த ஃபேஷன், அந்த 20th century அவரு பீரியட்ல இருக்கிற மாதிரி பூத் சென்டரோ அந்த எதுவுமே இன்ஃபர்மேஷன் சென்டரோ எதுவுமே அப்படி இல்லை, எல்லாமே வித்தியாசமா இருக்கு. ஓகே, இவருக்கு ஒண்ணுமே புரியல. And the man in the booth wore a green eye shade, long black sleeve protectors. The lights were dim and sort of flickering. Then I saw why. They were open flame gas lights.
அந்த மேன் இந்த பூத் wore a green eye shade. அந்த மேன் உள்ள உட்கார்ந்துருக்காரு இல்லையா, அவர் வந்து போட்டிருக்க ஸ்பெக்ஸே வந்து வித்தியாசமா இருக்கு. கிரீன் கலர்ல ஒரு ஐ ஷேட் உள்ள மாதிரி ஒன்று போட்டிருக்காரு. லாங் பிளாக் ஸ்லீவ் ப்ரொடெக்டர்ஸ், இதெல்லாம் பழைய கால ஃபேஷன் உள்ள ட்ரெஸ் ஒன்று போட்டிருக்காரு. த லைட்ஸ் were dim and sort of flickering. லைட்ஸ் பார்த்தீங்கன்னா குண்டு பல்பு மாதிரி தான் எரிஞ்சிட்டு இருக்கு, ஒரு மாதிரி மின்னுக்கு மின்னுக்குன்னு எரிஞ்சிட்டு இருக்கு. இட்ஸ் ஃபிளிக்கரிங். ஓகே, தென் ஐ saw why, ஏன் இப்படி எரியுது அப்படின்னு லைட்டை பார்க்குறாரு. they were open flame gas lights. அது வந்து எலக்ட்ரிசிட்டி லைட்டே இல்லை, கேஸ் லைட்டு தான் எரிஞ்சிட்டு இருக்கு. there were brass spittoons on the floors. spittoons அப்படின்னா அந்த இது சலைவா இருக்கு இல்லையா, எச்சிலெல்லாம் துப்புறதுக்காக ஸ்பிட் பண்ணுறதுக்காக வச்சிருக்கிறது தான் ஸ்பிட்டூன்ஸ். அங்கங்கே பிராஸ் ஸ்பிட்டூன்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. அண்ட் அக்ராஸ் த ஸ்டேஷன் a glint of light caught my eye. Okay, glint of eye caught my eye. A man was pulling a gold watch from his vest pocket. திடீர்னு ஒரு ஆளை பார்க்குறாரு. அவர் என்ன பண்ணுறாரு தெரியுமா, ஒரு வாட்ச், கோல்டு வாட்ச் பாக்கெட்ல இருந்து எடுக்கிறாரு. ஓகே, கையில கட்டி இருக்குல்ல, பாக்கெட்ல இருந்து எடுக்கிறாரு. ஹி ஸ்னாப்ட் ஓப்பன் த கவர். அந்த கோல்டு வாட்ச்க்கு ஒரு கவர் வச்சிருக்காரு, அதை ஓபன் பண்றாரு. கிளான்ஸ்ட் அட் ஹிஸ் வாட்ச் அண்ட் ஃப்ரவுண்ட். வாட்சை பார்க்குறாரு, அப்படியே முகத்தை சுரிக்கிறாரு, ஐயோ டைம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு. ஹி wore a derby hat, a black 4-button suit with tiny lapels, and he had a big black handlebar mustache. ஓகே, அந்த ஆள் பார்த்தீங்கன்னா பழைய ஸ்டைலில் இருக்கிறாரு. எல்லாமே அவர் சொல்கிற அந்த டெஸ்கிரிப்ஷன் எல்லாம் வந்து பழைய, அதாவது 19th century, லேட் 19th century ட்ரெஸ் கோட். அது அவங்க போட்டிருக்க மாதிரி ட்ரெஸ் கோட் போட்டிருக்காரு. டெர்பி ஹேட், பிளாக் 4-button suit, அதெல்லாம் வந்து பழைய ஆளுங்க போடுறதுதான். டைனி லேபிள்ஸோட அது இருக்கும். அண்ட் ஹி ஹேட் அ பிக் பிளாக் ஹேண்டில் பார் முஸ்டாச், அதே மாதிரி பெரிய முஸ்டாச் வச்சிருக்காரு, பெரிய மீசை வச்சு அவர் நிற்கிறாரு. ஏன்னா இப்போ அவங்க பீரியட்ல, நம்ம ஆத்தர் எழுதியிருக்க பீரியட்ல, நம்ம ஹீரோ வாழ்ற பீரியட்ல எல்லாம் கையில தான் வாட்ச் வந்து கட்டியிருக்காங்க. ஆனா அவரு பாக்கெட்ல பெரிய வாட்ச் மாதிரி வச்சிருக்காரு, எடுத்து டைம் பார்த்துட்டு திரும்ப அது பாக்கெட்குள்ளேயே வச்சிடுறாரு. Then I looked around and saw that everyone in the station was dressed like 1890 something. ஓகே, இப்பதான் பாயிண்ட் இருக்கிறார். அப்புறம் தான் நம்ம சார்லிக்கு ஏதோ குழப்பம், சம்திங் இஸ் ராங் ஹியர், சம்திங் இஸ் ஃபிஷி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுற்றி பார்க்குறாரு. சுற்றி பார்த்தா எல்லாருமே வித்தியாசமாக ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. இவர் ஒருத்தர் தான் கொஞ்சம் லேட்டஸ்ட் ஃபேஷனில் இருக்காரு. மற்ற வந்தப்போ எல்லாரும் இவர் மாதிரி தான் போட்டிருந்தாங்க. ஆனால் தேர்ட் லெவலுக்கு வந்துட்டா யாருமே இவர் மாதிரி ட்ரெஸ் பண்ணவே இல்லை. 1890s இருக்க மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்கிறாங்க. Okay, I never saw so many beards, sideburns and fancy mustaches in my life. இப்படி தாடி வச்சவங்க, சைட் பர்ன்ஸ் வச்சவங்க, ஃபேன்சிஃபுல்லா அப்படியே வித்தியாசமா மீசை வச்சிருக்காங்க. அதெல்லாம் அந்த டைம்ல ஃபேஷன் போல இருக்குது. அந்த 1890s விதவிதமா மீசை வச்சுட்டு அத்தனை பேர் இருக்காங்க. He shocked to see such kind of people. அந்த சைட் பர்ன்ஸ்னா என்னன்னு பாருங்க. இதுதான் வந்து சைட் பர்ன்ஸ், காதுக்கு கீழே அப்படி இப்படி முடி வளர்க்குறது, இதுதான் வந்து சைட் பர்ன்ஸ். ஓகே, a woman walked in through the train gate. இப்போ மென் தான் இப்படி இருக்காங்க. ஒரு உமன் வர்றாங்க, அவங்கள பார்க்குறாங்க. she wore a dress with leg of mutton sleeves and skirts to the top of her high button shoes. ஓகே, இதுதான் வந்து மட்டன், இந்த ஃபேஷனை தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா லெக் ஆஃப் மட்டன் ஸ்லீவ்ஸ் அண்ட் ஸ்கர்ட்ஸ்ன்னு சொல்றாங்க. ஓகே, இதுவும் அந்த லேட் 19th century 1890s போடுற இந்த ஸ்லீவ். இந்த கை பாருங்க, இப்படி மேலே வந்து ஃபுல்லா ஸ்லீவ் இருக்கும், அப்புறம் கீழே வந்து டைட்டா இருக்கும். ஓகே, இந்த மாதிரி ஒரு ஸ்கர்ட். ஓகே, இப்படி போட்டுட்டு ஒரு லேடி வராங்க. பேக் ஆஃப் ஹர் அவுட் ஆன் ட்ராக்ஸ் ஐ காட் அ கிளிம்ஸ் ஆஃப் அ லொக்கோமோட்டிவ், a very small carrier and eaves locomotive with a funnel shaped stack, and then I knew. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அந்த வர்ற ட்ரெயின் வந்து பழைய காலத்து ட்ரெயின் வருது. இவருக்கு ஏதோ இப்பதான் புரியுது, நம்ம ஏதோ நடக்குது இங்க நம்மளை சுத்தி அப்படின்னு சொல்லி தெளிவா புரிஞ்சுட்டாரு. டு மேக் ஷியர், இவருக்கு புரிஞ்சிருச்சு நம்ம டைம் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு.
To make sure, I walked over to a newsboy and glanced at the stack of papers at his feet. இவருக்கு வந்து இதை உறுதிப்படுத்திக்கணும், என்ன நடக்குது நம்மளை சுத்தி அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. அப்படியே நடந்து போறாரு. ஒரு நியூஸ் பாய் இருக்கான். அவன் கால்கடியில ஒரு பேப்பர் இருக்கு, அதை எடுத்து பாக்குறாரு. இட் வாஸ் த வேர்ல்ட். த வேர்ல்டுன்னு சொல்லி த ஹிந்து அப்படின்னு பேப்பர் இருக்குல்ல, அது மாதிரி அந்த பேப்பர் பேர் என்னது? த வேர்ல்ட். ஓகே, அண்ட் த வேர்ல்ட் ஹாசன்ட் பீன் பப்ளிஷ்ட் ஃபார் இயர்ஸ். இவருக்கு தெரியும் இந்த வேர்ல்டு பேப்பர் வந்து நின்னு போச்சு. அவர் பீரியட்ல வந்து இட் has stopped being published. அந்த வேர்ல்ட் பேப்பரே இப்ப பப்ளிஷ் ஆகுறதே கிடையாது. ஆனா அன்னைக்கு டேட் போட்டு அந்த பையன் வந்து த வேர்ல்டு வச்சிருக்கான். த லீட் ஸ்டோரி செட் சம்திங் அபவுட் பிரசிடென்ட் கிளீவ்லேண்ட். அப்ப இருந்த பிரசிடென்ட் கிளீவ்லேண்ட் பத்தி அந்த பேப்பர்ல ஏதோ தகவல் இருக்கு. லீட் ஸ்டோரி, அதாவது ஃப்ரண்ட் பேஜ் ஸ்டோரி. ஐ ஹவ் ஃபவுண்ட் தட் ஃப்ரண்ட் பேஜ் சின்ஸ் இன் த பப்ளிக் லைப்ரரி ஃபைல்ஸ் அண்ட் இட் வாஸ் பிரிண்டட் June 11, 1894. ஸோ அதோட பிரிண்டிங் டேட் என்ன பாருங்க, June 11, 1894. அந்த டேட்ல பப்ளிஷ் ஆன பேப்பர் அது. அப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் அது வந்து 1894. அப்போ அவர் டைம் டிராவல் பண்ணி எங்க வந்திருக்காரு? 1894க்கு வந்திருக்காரு. ஓகே, ஸோ இதுதான் அந்த 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 ஃபேஷன்ல தேர்ட் லெவல்ல பாக்குற ஆளுங்கெல்லாம் இப்படிதான் இருக்கிறாங்க. ரைட். I turned towards the ticket windows, knowing that here on the third level at Grand Central, I could buy tickets that would take Louisa and me anywhere in the United States we wanted to go. In the year 1894, and I wanted 2 tickets to Galesburg, Illinois. இவருக்கு திடீர்னு ஆசை வந்துருச்சு. என்னன்னா திரும்ப வந்து போகணும்னே அவருக்கு தோணல செகண்ட் லெவலுக்கு. தேர்ட் லெவல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இவர் டைம் டிராவல் பண்ணி எங்க வந்திருக்காரு? 1890ஸ்க்கு வந்திருக்காரு. உடனே இவருக்கு அதுக்காக பெரிய ஃபீல் பண்ணலாம் இல்லை. ஓகே, நான் வந்து 2 டிக்கெட் வாங்கிக்கிறேன். அப்பவும் அவருக்கு லூயிஸா ஞாபகம் தான், ஒய்ஃப் ஞாபகம் தான். ஹி லவ்ஸ் ஹிஸ் ஒய்ஃப் சோ மச் இட் சீம்ஸ். ஓகே, லூயிஸாவும் நானும் என்ன பண்ணலாம், யுனைடெட் ஸ்டேட்ஸ்குள்ள எங்க வேணாலும் போய் 1894 எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ அந்த 40-50 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்த அமெரிக்கா, இவங்க வாழ்ந்ததுக்கு 50 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்த அமெரிக்கா. ஸோ அந்த அமெரிக்காக்குள்ள போய் நான் சுத்தி பார்த்துட்டு வரணும் அப்படிங்கிற ஆசை அவருக்கு வந்துருச்சு. அண்ட் ஐ வாண்டட் 2 டிக்கெட்ஸ் டு கேல்ஸ்பர்க், இல்லினியாஸ். இவங்க வந்து நியூயார்க்ல இருக்காங்க. அங்க இருந்து ரொம்ப தூரம் தள்ளி இருக்க இன்னொரு ஸ்டேட் தான் இல்லினியாஸ். இல்லினியாஸ்க்கு 2 டிக்கெட் வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. கேல்ஸ்பர்க்ன்ற இடத்துக்கு போகணும், இல்லினியாஸ்ல இருக்கக்கூடிய கேல்ஸ்பர்க் போகணும், இல்லினியாஸ் ஸ்டேட்ஸ்ல இருக்கக்கூடிய கேல்ஸ்பர்க் போகணும்னு நினைக்கிறாரு. Have you ever been there? It's a wonderful town still, with big old frame houses, huge lawns, and tremendous trees whose branches meet overhead and the roof the streets. And in 1894, summer evenings were twice as long, and people sat out on their lands, and men smoking cigars and talking quietly, the women waving palm leaf fans with the fireflies all around, in a peaceful world. To be back there with the First World War still 20 years off, the World War II over 40 years in the future. I wanted 2 tickets for that. அவர் சொல்றாரு பாருங்க, அழகான ரீசன் சொல்றாரு. ஹாவ் யூ எவர் பீன் தேர்? அந்த இடத்துக்கு கேல்ஸ்பர்க் போயிருக்கீங்களா? அவர் போயிருக்காரு. ஏன்னா அது வந்து அவங்க தாத்தாவோட ஊர். ஓகே, ஐ ஹேட் பீன் தேர். இட்ஸ் அ ஒண்டர்ஃபுல் டவுன் ஸ்டில் வித் பிக் ஓல்டு ஃப்ரேம் ஹவுசஸ். பெரிய பெரிய வீடுகள் இருக்கும், ஹியூஜ் லான்ஸ் இருக்கும், ஒவ்வொரு வீட்டு முன்னாடியும் பெருசா புல்வெளி இருக்கும், ட்ரெமெண்டஸ் ட்ரீஸ் இருக்கும், பெரிய ட்ரீஸ் இருக்கும். நல்லா அதோட பிரான்ச்சஸ் எப்படி இருக்கும், அப்படியே ஸ்ட்ரீட்ஸே கவர் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் இன் 1894 சம்மர் ஈவினிங்ஸ் வர் ட்வைஸ் as long. கண்டிப்பா 1894 சம்மர் ஈவினிங்ஸ் ரொம்பவே அருமையா இருக்க போகுது. அண்ட் பீப்புள் சாட் அவுட் ஆன் தேர் லான்ஸ். கண்டிப்பா மக்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அவங்க லான்ல உட்காந்துட்டு கதை பேசிக்கிட்டு, சிகர் ஸ்மோக் பண்ணிக்கிட்டு, வேவிங் பாம் லீஃப் ஃபேன்ஸ், ஏன்னா கரண்ட் எடுத்திருக்காரு. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, பாம் லீஃப் இருக்கு இல்லையா,
பனையோலை வச்சு விசறிக்கிட்டு அந்த மாதிரி ஒரு பீஸ்ஃபுல் வேர்ல்டுல ஒரு அமைதியான உலகத்துல அவங்க வாழ்ந்துட்டு இருந்திருப்பாங்க. அந்த உலகத்துக்கு போகணுமே அப்படிங்கிறாரு. ஸோ அவருக்கு தான் அதோட அருமை புரியும். நம்மளுக்கு அந்த ஏன்னா நம்ம அமைதியா தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்மளுக்கு அதோட அருமை அவ்வளோ புரியாது. அவர் வேர்ல்டு வார் டைம்ல வாழ்ந்துட்டு இருக்காரு. ஒரே பிரச்சனையான ஒரு வாழ்க்கை. ஸோ அவருக்கு என்ன வாழணும்னு தோணுது. ஹி வாண்ட் டு கோ தட் பீஸ்ஃபுல் வேர்ல்டு. அந்த வேர்ல்டு எதுக்கு முந்தின வேர்ல்டா to be back there with the first world war still 20 years off. First world war பார்த்தீங்கன்னா 1914 to 1918 நினைக்கிறேன் if I am right. ஸோ அந்த டைம்ல தான் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் வருது. ஸோ அதுக்கு 20 இயர்ஸ் முன்னாடி இப்போ 1894 இவர் போயிருக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் 20 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து என்னது வேர்ல்டு வார் வரப்போகுது. அதனால அந்த டைம்ல மக்கள்லாம் பீஸ்ஃபுல்லா இருந்திருப்பாங்க. அண்ட் செகண்ட் வேர்ல்டு வாருக்கும் அதுக்கும் 40 இயர்ஸ் டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ அங்க போயிடலாம். ஐ வாண்டட் 2 tickets ஃபார் தேட். ஓகே, 2 டிக்கெட் எங்கனாலும் அவருக்கு 2 டிக்கெட்ஸ் தான். ஒய்ஃபையும் சேர்த்து கூப்பிட்டு போகத்தான் ரெடியா இருக்காரு நம்ம சார்லி. The clerk figured the fare. He glanced at my fancy hatband, but he figured the fare and I had enough for 2 coach tickets one way. But when I counted out the money and looked up, the clerk was staring at me. He nodded at the bills. That aren't money, mister, he said. Okay, இப்போ அவர் போயிட்டாரு. டிக்கெட் வாங்குறதுக்கு போயிட்டு ஒய்ஃபுக்கும் அவருக்கும் சேர்த்து டிக்கெட் வாங்கி அவர் எங்க கிளம்ப போறாரு, அங்க இல்லினியாஸ்லக்கு கேல்ஸ்பர்க் போகணும்னு நினைச்சிட்டாரு. ஸோ ஹீஸ் ஆஸ்கிங் ஃபார் 2 tickets ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு, கவுண்டருக்கு போயிட்டாரு. பணத்தை வாங்கி பார்த்தோன்னா அந்த ஆள் மேலேயும் கீழேயும் பார்க்குறான், வித்தியாசமான காசு கொடுத்துருக்கேடா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஏன்னா அவங்களோட பணமும் அந்த பணமும் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. தட்ஸ் வை ஹி சேஸ் தட் ஆரண்ட் மணி மிஸ்டர் அப்படிங்கிறாரு. இது ஒன்றும் பணம் இல்லையே, நம்ம நாட்டு பணம் இல்லையேன்ற மாதிரி சொல்றாரு. He said, and if you're trying to skin me, you won't get very far. இங்க பாரு, என்னை பார்த்து ஏமாத்த பாக்குறியா, தப்பிக்க முடியாது அம்மா அப்படின்னு சொல்றாரு. And he glanced at a cash drawer beside him. பக்கத்துல ஏதோ கேஷ் டிராயரை வந்து அவரு ஓபன் பண்றாரு. Of course the money was old style bills. அப்பதான் இவர் கவனிக்கிறாரு சார்லி, அவர் கேஷ் கவுண்டர்ல இருந்த பணம் எல்லாம் ஓல்டு ஸ்டைல் பணமா தான் இருந்திருக்கு. half again as big as the money we use nowadays. இப்ப இருக்கு, அதாவது அவர் பீரியட்ல, சார்லியோட பீரியட்ல இருந்த மணியை விட அது என்னது இருக்கு, அது எல்லாம் பெருசு பெருசா இருக்கு, பெரிய பெரிய ரூபாவா இருக்கு. அண்ட் டிஃப்ரெண்ட் லுக்கிங்கா இருக்கு. ஐ டேர்ன்ட் அவே அண்ட் காட் அவுட் ஃபாஸ்ட். வேகமா ஓடி வர்றாரு நம்ம சார்லி. ஏன்னா there is nothing nice about jail even in 1894. of course 1894 நல்லா தான் இருந்திருக்கும். லைஃப் இன் 1894 பீஸ்ஃபுல்லாக தான் இருந்திருக்கும். ஆனால் எந்த காலமாக இருந்தால் என்ன, ஜெயிலுக்குள்ளே இருக்கிறது நல்லாவா இருக்கும், கண்டிப்பாக மோசமானதாக தான் இருக்கும். இன்னும் கொஞ்ச நேரம் நின்று இந்த காசை காமிச்சேன்னா அவன் என்னை தூக்கி ஜெயிலில் போட்டுருவான்னு சொல்லிட்டு ஓடி வந்துட்டாரு அங்கேருந்து சார்லி. ஓகே, தப்பிச்சேன் பொழைச்சேன்னு ஓடி வர்றாரு. அண்ட் தட் வாஸ் தேட். ஐ லெஃப்ட் த சேம் வே ஐ கேம் ஐ சப்போஸ். எந்த வழியா வந்தாரோ அந்த வழியாவே திரும்பி ஓடி வந்துட்டாரு, வெளியே வந்தாச்சு. ஓகே, எங்க வந்துட்டாரு, அதாவது ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து வெளியே வந்துட்டாரு. Next day, during lunch hour, I drew $300 out of the bank, nearly all we had, and bought old stale currency. இப்போ பாருங்க, அவருக்கு வந்து மனசுல ரொம்ப ஆசை வந்துருச்சு. எங்க போகணும், எனக்கு வந்து தேர்ட் லெவல் தெரிஞ்சு போச்சு, ஒய்ஃபை கூப்பிட்டுட்டு நம்ம அங்க போயிடுவோம் அப்படின்னு நினைச்சிட்டாரு. ஸோ முதல் டிக்கெட் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு என்ன பண்றாருன்னா, அந்த அமெரிக்கால ஒரு வசதி இருந்துதான், பழைய கரன்சி வேணாலும் வாங்கிக்கலாமா, ஒரு கவுண்டர் இருந்துதான். ஸோ he went there and bought old currency, old style currency வாங்கிக்கிட்டாரு. எவ்வளோ இவர்கிட்ட இருந்துதான், வீட்டில் $300 இருந்துதான் இவர்கிட்ட. அது எல்லாத்தையும் மாத்திக்கிட்டாராம். ஏன்னா பழைய காலத்துக்கு இவர் போறாரு, ஃபுல்லா கிளம்புறாரு. ஸோ அவர் என்ன பண்றாரு, ஓல்ட் கரன்சி மாத்திட்டாரு. தட் ரியலி ஒரிட் மை சைக்கியாட்ரிஸ்ட் ஃப்ரெண்ட். சைக்கியாட்ரிஸ்ட் ஃப்ரெண்டு, ஐயோ வேண்டாம்ப்பா, என்னப்பா இது அப்படின்லாம் சொல்றாரு. யூ கேன் பை ஓல்டு மணி அட் ஆல்மோஸ்ட் எனி காயின் டீலர்ஸ், பட் யூ ஹாவ் டு பே எ ப்ரீமியம். இவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி மணியெல்லாம் கிடைக்கும், ஆனா கொஞ்சம் அதுக்கு ஒரு
கமிஷன் ப்ரீமியம் மாதிரி கொடுத்து தான் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மை $300 பாட் லெஸ் தென் 200 இன் ஓல்டு ஸ்டைல் பில்ஸ். $300 கொடுத்தேன், ஆனால் பழைய பில்ஸில் அவர் 200 தான் எனக்கு கொடுத்தாருன்னு சொல்கிறாரு. பட் ஐ டிட் நாட் கேர், எனக்கு அதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. எக்ஸ் ஃபார் 13 cents a dozen in 1894. ஏன்னா 1894 வந்து காசோட அருமை ரொம்ப அதிகம். ஒரு சென்ட்டுக்கு இவ்வளோ, ஒரு சென்ட்னா நம்ம பைசை மாதிரி, அந்த பைசைக்கு அவங்க அவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணலாம், எவ்வளோ டசன் எக்ஸ் வாங்கலாம். ஸோ $200 இருந்தால் நான் நிறைய என்னென்னவோ வாங்கிடுவேன் அப்படின்னு நினைக்கிறார். பட் ஐ ஹவ் நெவர் அகெயின் ஃபவுண்ட் த காரிடார் தட் லீட்ஸ் டு த தேர்ட் லெவல் அட் கிராண்ட் சென்ட்ரல் ஸ்டேஷன். போறாரு, தேடி போறாரு, போய் டிக்கெட் வாங்க போறா, அந்த தேர்ட் லெவலில் கண்டுபிடிக்கவே முடியல. நெவர் அகெயின் ஆஃப்டர் தட் ஹி குட் ஃபைண்ட் த தேர்ட் லெவல். ஒவ்வொரு நாளும் போய் தேடி பார்க்குறாரு, ஹி குட் நாட் ரீச் த தேர்ட் லெவல். although I have tried often enough. அடிக்கடி போய் தேர்ட் லெவலில் ட்ரை பண்ணி பார்க்குறாரு, அவருக்கு வந்து தேர்ட் லெவல் கண்ணில் படவே கிடையாது. ஆஃப்டர் தட் லூயிசா வாஸ் pretty worried when I told her all this. ஓகே, இவர் வந்து லூயிசாட்ட இதெல்லாம் ஷேர் பண்ணுறப்போ லூயிசா வந்து வேண்டாங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் டிட் நாட் வாண்ட் மீ டு லுக் ஃபார் த தேர்ட் லெவல் எனிமோர். இனிமேல் அதை பார்க்கவே கூடாது, ஆமாம் தேர்ட் லெவல்லாம் தேடி போகாதீங்கன்னு சொல்லிட்டாங்க. அண்ட் ஆஃப்டர் அ வைல்ட் ஐ ஸ்டாப். இவரும் கொஞ்ச நாள் பார்த்துட்டு தேடியெல்லாம் பார்த்துட்டு சரி நான் அவ்வளோதான் முடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் தேடுறதே விட்டுட்டாரு. ஐ வென்ட் பேக் டு மை ஸ்டாம்ப்ஸ். இப்போ திரும்ப இந்த ஸ்டாம்ப் கலெக்ட் பண்ணுறாரு இல்லையா, அந்த ஹாபியவே திரும்ப செய்ய ஆரம்பிச்சார். பட் நவ் வி ஆர் போத் லுக்கிங் எவ்ரி வீக்கெண்ட் because now we have proof that the third level is still there. ஆனா இப்போ இவரும் லூயிஸாவும் சேர்ந்து போய் தேடுறாங்களாம். ஆஃப் லேட்டா கொஞ்ச நாள் அவ வேணான்னு சொன்னதுனால நான் நிப்பாட்டியிருந்தேன். இப்போ எங்களுக்கு ஒரு ப்ரூஃப் கிடைச்சிருச்சு. என்ன ப்ரூஃப்னா கிராண்ட் சென்ட்ரல் ஸ்டேஷன்ல கண்டிப்பா தேர்ட் லெவல் இருக்குன்றதுக்கான ப்ரூஃப் கிடைச்சிருச்சு. அதனால நாங்க வந்து தேடிட்டு இருக்கோம்னு சொல்றாங்க. மை ஃப்ரெண்ட் சாம் வெய்னர் டிஸப்பியர்ட். என்னோட ஃப்ரெண்டு சாம் வெய்னர் மறைஞ்சு போயிட்டான் திடீர்னு, ஆளையே காணோம். நோபடி நியூ வேர், அவர் எங்க போனான்னு யாருக்கும் தெரியாது. பட் ஐ சார்ட் ஆஃப் சஸ்பெக்டட் பிகாஸ் சாம்ஸ் அ சிட்டி பாய்ஸ். எனக்கு வந்து ஒரு சஸ்பெக்ஷன் வந்துருச்சு. அவனுக்கு தெரியும், என்னோட கதையெல்லாம் தெரியும், அவன் வந்து ஒரு சிட்டி பாய். அண்ட் ஐ யூஸ் டு டெல் ஹிம் அபவுட் கேல்ஸ்பர்க். அவன் சிட்டிலேயே வளர்ந்த பையன். ஆனால் நான் கேல்ஸ்பர்க் பற்றி அவன்கிட்ட அடிக்கடி சொல்லியிருக்கேன். எங்கள் தாத்தா ஒரு அவ்வளோ சூப்பராக இருக்கும்னு நான் சொல்லியிருக்கேன். ஐ வென்ட் டு ஸ்கூல் தேர். நான் ஸ்கூல் படித்ததெல்லாம் கேல்ஸ்பர்கில் தான். அண்ட் ஹீ ஆல்வேஸ் செட் ஹீ லைக் த சவுண்ட் ஆஃப் த பிளேஸ். அவன் என்ன சொன்னான்னா, அந்த ஃப்ரெண்டு வந்து ஐயோ அந்த ஊரோட பேரே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு பார்க்கணுன்னு அவன் அடிக்கடி சொல்லுவான். அண்ட் தட் இஸ் வேர் ஹீ இஸ் ஆல் ரைட் இன் 1894. எனக்கு இப்போ தெரிஞ்சிச்சு, அவன்கிட்ட நான் அந்த விஷயத்த ஷேர் பண்ணதுனால அவன் கிளம்பி எப்படியோ தேர்ட் லெவலில் கண்டுபிடிச்சு போயிட்டான். 1894 அவன் இருக்கான் அப்படிங்கிறதுக்கு எனக்கு ப்ரூஃப் கிடைச்சிருச்சு அப்படிங்கிறாரு. இந்த ப்ரூஃப் என்னன்னு சொல்றாரு. பிகாஸ் ஒன் நைட் ஃபஸ்ஸிங் வித் மை ஸ்டாம்ப் கலெக்ஷன் ஐ ஃபவுண்ட். வெல், டு யூ நோ வாட் அ ஃபர்ஸ்ட் டே கவர் இஸ்? when a new stamp is issued, stamp collectors buy some and use them to mail envelopes to themselves on the very first day of sale, and the postmark proves the date. அதாவது இப்பதான் சொல்றாரு பாருங்க, ஃபர்ஸ்ட் டே கவர்னா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்றாரு. when a new stamp is issued, ஒவ்வொரு நியூ ஸ்டாம்ப் வெளியிடுறப்பையும் தபால் தலை வெளியிடுறதுன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ நியூ ஸ்டாம்பை வந்து இஷ்யூ பண்ற ஒவ்வொரு நாளும் ஸ்டாம்ப் கலெக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்களாம், தே பை இட். ஒரு எம்டி என்வலப்ல என்ன பண்ணுவாங்க, அந்த ஸ்டாம்பை ஒட்டி அவங்களே போஸ்ட் பண்ணிக்குவாங்களாம். அப்போ அந்த இதோட வந்துருமா, எதோட வந்துடும், போஸ்ட் மார்க்கோட அந்த டேட்டோட வந்து அவங்களுக்கு வந்து சேர்ந்துரும். ஸோ அந்த மாதிரி போஸ்ட் மார்க்கோட அந்த சீலோட வர்றது தான் அவங்க வந்து ஸ்டாம்பா கலெக்ட் பண்ணி வச்சுக்குவாங்க. ஸோ அதனால அவர் அப்படி போட்டு வச்சுக்குவார். ஸோ இது அதனால அந்த ஃபர்ஸ்ட் டே கவரு ஒன்று அந்த அவரோட ஸ்டாம்ப் கலெக்ஷனில் பார்க்குறப்போ அவர் சொன்னார் இல்லையா, நான் ஸ்டாம்ப் கலெக்டிங்க்கு திரும்ப போயிட்டேன்னு. த என்வெலப் இஸ் கால்டு ஃபர்ஸ்ட் டே கவர். இப்படி ஒரு ஃபர்ஸ்ட் டே கவரை வந்து பொதுவாக வந்து ஓப்பனே பண்ண தேவையில்லை. ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் டே கவரில் உள்ள ஒன்று இவங்களாவே இவங்களுக்கு அனுப்பிச்சுக்கிறதுனால உள்ள லெட்டர்லாம் ஒன்றும் இருக்காது, சும்மா மட்டும் போஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. யூ ஜஸ்ட் புட் பிளாங்க் பேப்பர் இன் த என்வெலப். என்வெலப்புக்குள்ளே வெறும் பிளாங்க் பேப்பர் தான் இருக்கும், ஒன்றும் எழுதியிருக்கலாம் மாட்டாங்க. ஓகே.
That night, among my oldest first day covers, I found one that shouldn't have been there. நான் வந்து என்னோட ஸ்டாம்ப் கலெக்ஷனை இவரே அப்படியே பார்த்துட்டே வந்துட்டு இருந்தப்போ திடீர்னு ஒன்றில் பார்த்தா இவருக்கு தெரியாத ஒரு ஸ்டாம்ப் கவர் இருந்தது. பட் தேர் இட் வாஸ். ஆமா, நான் அதை பார்த்தேன் அப்படிங்கிறாரு. இட் வாஸ் தேர் பிகாஸ் சம் ஒன் ஹேட் மெய்ட் இட் டு மை கிராண்ட் ஃபாதர் அட் இஸ் ஹோம் இன் கேல்ஸ்பர்க். ஏன்னா அந்த இது எப்போ ஆனா இவர் வந்து அவங்க தாத்தா ஆரம்பிச்சுதானே அந்த ஸ்டாம்ப் கலெக்ஷன் வச்சிருக்கேன்னு சொன்னாரு. என்னோட ஸ்டாம்ப் கலெக்ஷன் ஆரம்பிச்சு கொடுத்ததே எங்க தாத்தா தான் சொல்றாரு. ஸோ ஸ்டாம்ப் கலெக்ஷன் அவங்க தாத்தா கிட்ட இருந்து அப்படியே இவருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி இவரும் அந்த ஸ்டாம்ப் எல்லாம் தாத்தாவோட ஸ்டாம்ப் எல்லாம் வச்சிருக்கிறாரு. ஸோ அதுல ஒண்ணுல என்ன இருக்குதாமா, தாத்தா வீட்டுக்கு வந்த ஒரு envelope இருக்குது. That is what the address on the envelope said. envelopeல வந்து தாத்தா அட்ரஸ்க்கு வந்த ஒரு நியூ போஸ்ட் அட்ரஸ், அதாவது இந்த ஃபர்ஸ்ட் டே கவர் ஒன்று வந்திருக்கு. அண்ட் இட் ஹேட் பீன் தேர் சின்ஸ் 18th July 1894. இவர் போனது 11th July தான் அவர் ட்ரை பண்ணது. இப்போ வந்து 18th July 1894ன்னு அதில் போட்டிருக்கு. அவருக்கு அப்படியே ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு. இவர் இந்த கதையெல்லாம் வெளியே சொன்னதுக்கு அப்புறம் தான் யாரோ ஒருத்தன் தேர்ட் லெவல்ல போய் போட்டிருக்கான். அது தாத்தாவோட பில்லோட சேர்ந்துருச்சு. ஏன்னா டைம் டிராவல் ஆகி அங்க போயிட்டான். அந்த முதல் பீரியடுக்கு போய் அங்க போய் போட்டிருக்க மாதிரி வந்துருச்சு. த போஸ்ட் மார்க் ஷோட் தட். அந்த டேட்டை வந்து போஸ்ட் மார்க் காமிக்குது. 18th July அப்படிங்கிறது அது மேல வச்ச சீன்ல தெரியுது. yet I didn't remember it at all. ஆனா அதெல்லாம் எனக்கு தோணல. The stamp was a 6-cent dull brown with a picture of பிரசிடென்ட் கேர்ஃபீல்டு. அந்த ஸ்டாம்ப் யாரோட ஸ்டாம்ப் அப்படின்னு சொன்னா பிரசிடென்ட் கேர்ஃபீல்டு, அப்ப இருந்த பிரசிடென்ட்டோட போட்டோ இருக்குது. 6 cents, அது பணம் வந்து 6 cents டல் ப்ரௌன் கலர்ல இருக்குது. நேச்சுரலி when the envelope came to granddad in the mail, it went right into his collection and stayed there. ஓகே, அப்போ கிராண்ட்பாக்கு அந்த என்வெலப் போயிருக்கு. அது வந்து அவரோட ஸ்டாம்ப் கலெக்ஷனுக்கு நேரா போயிடுச்சு. till I took it out and opened it. நான் அதை எடுத்து இப்போ ஓபன் பண்ணி பார்க்கிறேன். ஓகே, the paper inside was in blank. உள்ள இருக்க பேப்பர் பிளாங்கா இல்ல. பொதுவா ஃபர்ஸ்ட் டே கவர் எப்படி இருக்கும், பிளாங்கா இருக்கும். ஆனா அது இன்னைக்கு பிளாங்கா இல்ல. இட் ரெட், அதுல ஏதோ எழுதியிருக்கு. என்ன எழுதியிருக்குன்னு வாசிக்கிறாரு. வில்லியம் ஸ்ட்ரீட், கேல்ஸ்பர்க், இல்லினியாஸ். அவங்க தாத்தா வீட்டு அட்ரஸ் எழுதியிருக்கு. 18th July 1894 அப்படின்னு போட்டிருக்கு. சார்லின்னு ஆரம்பிக்குது அதுல. ஓகே, என்னன்னா ஐ காட் டு விஷிங் தட் யூ வர் ரைட். எனக்கு வந்து நீ சொன்னது வந்து உண்மையா இருக்கும்னு பட்டுச்சு. அவர் ஃப்ரெண்ட் எழுதியிருக்காரு, சார்லி நீ சொன்ன விஷயம்லாம் உண்மைன்னு எனக்கு பட்டுச்சு. தென் ஐ காட் டு பிலீவிங் யூ வர் ரைட். நான் ரொம்ப நம்பினேன் நீ சொன்னதெல்லாம் உண்மைன்னு. சார்லி இட் இஸ் ட்ரூ. உண்மைதான் சார்லி, நீ சொன்னது உண்மைதான். ஐ ஃபவுண்ட் த தேர்ட் லெவல் அப்படின்னு போட்டிருக்கிறாரு அதுல. ஓகே, அவர் ஃப்ரெண்ட் என்ன போட்டிருக்காரு, ஐ ஃபவுண்ட் த தேர்ட் லெவல். ஐ ஹவ் பீன் ஹியர் 2 weeks and right now down the street at the deli someone is playing a piano and they are all out on the front porch singing Nelly home. So அவர் என்ன சொல்றாரு, and Charlie it is true I found the third level. I have been here 2 weeks. 2 வாரமா நான் இங்க வந்துட்டேன்டா. அங்க இருந்து வந்துட்டேன். 20th centuryல இருந்து 19th centuryக்கு வந்தாச்சு. 2 weeks ஆச்சு வந்து. நான் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன், அந்த ஸ்ட்ரீட்ல வந்து டாலி someone is down the street at the டாலின்ற இடத்துல ஒரு ஸ்ட்ரீட்ல வந்து நான் இருக்கிறேன். அப்புறம் இங்க யாரோ பியானோ வாசிக்கிறாங்க, சூப்பரா வாசிச்சுட்டு இருக்காங்க. அப்புறம் ஃப்ரண்ட்ல யாரோ வந்து ஒரு சாங் வந்து someone is singing. எந்த சாங் பாடிட்டு இருக்காங்கன்னா sing Nelly home அப்படின்னு ஏதோ பாடிட்டு இருக்காங்க. and I am invited over for lemonade. யாரோ ஒருத்தவங்க எங்க வீட்ல வந்து இன்னைக்கு ஈவினிங் லெமனேட் குடிச்சிட்டு போங்க, லெமன் ஜூஸ் குடிச்சிட்டு போங்கன்னு இன்வைட் பண்றாங்க. come on back Charlie and Louisa, keep looking till you find the third level. It is worth it, believe me அப்படின்னு எழுதியிருக்கிறாரு. come on my dear Charlie, நீ சொன்னது உண்மைதான். தேர்ட் லெவல் இருக்கு, வந்தா இங்க வந்துடலாம். it is worth coming over here, worth it. அந்த கஷ்டம் வீணாகல. இப்ப நான் சந்தோஷமா இருக்கேன். இந்த பிரச்சனைகள் ஆக்சுவலா உடனே வந்து எல்லாம் எஸ்கேபிஸ்ட்னு சொன்னோம். நாங்க இங்க வந்துட்டேன், நான் இப்ப இங்க வந்துட்டேன். ரொம்ப ஹாப்பியா இருக்கு, பீஸ்ஃபுல்லா இருக்கு. சார்லி அண்ட் லூயிஸ்
லூயிசா 2 பேரும் வந்துருங்க, உண்மைதான் தேர்ட் லெவல் இருக்கு, ட்ரை பண்ணு, கண்டுபிடி, வந்துரு அப்படின்னு எழுதியிருக்கிறார். ஓகே. அதுக்கப்புறம் the note is signed Sam, கீழே வந்து your loving friend Sam அப்படின்னு போட்டிருக்காரு. At the stamp and coin store I found out that Sam bought $800 is worth of old style currency. போய் அவர் விசாரிக்கிறாரு. ஸ்டாம்ப் காயின் ஸ்டோர்ல கேட்டப்போ இப்படி அவர் ஃப்ரெண்டு சாம் வந்து $800 கொடுத்து பழைய ரூபா வாங்கியிருக்கிறாரு அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஓல்டு கரன்சி வாங்கியிருக்கிறது தெரிஞ்சிருச்சு. ஸோ இவருக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. ஓல்டு கரன்சி வாங்கிட்டு தேர்ட் லெவல் கிளம்பி போயிட்டாரு நம்ம ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, that ought to set him up in a nice little hay feed and grain business. ஓ, அவ்வளோ பணம் இருந்தா போதும், அழகா பிசினஸ்ல செட்டில் ஆயிடுவானே நம்ம ஃப்ரெண்டு. அவனுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் கிரெயின் பிஸ்னஸ், அதாவது சீட்ஸ் எல்லாம் கிரெயின்ஸ் தெரியும் இல்லையா, ரைஸ் மாதிரி, இந்த மாதிரி பிஸ்னஸ் செய்யணும்னு அவனுக்கு ரொம்ப ஆசை. கண்டிப்பா அந்த பிஸ்னஸ் செய்வான். he always said that's what he really wished he could do. அவனுக்கு ரொம்ப ஆசை, அந்த பிஸ்னஸ் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. இவ்வளோ பணம் வச்சிருக்கான். அந்த பீரியடுக்கு அது ரொம்பவே அதிகமான பணம். அதை வச்சு சூப்பரா பிஸ்னஸ் பண்ணலாம். and he certainly can get back to his old business. கண்டிப்பா அவன் அங்க போய் பழைய பிஸ்னஸ் பண்ண முடியாதது இல்லையா, அதனால புது பிஸ்னஸ் அவன் என்ன பண்ணணும், கிரெயின் பிஸ்னஸ் தான் பண்ணணும். சரி, அவன் பழைய பிஸ்னஸ் என்ன, ஏன் அவனால இங்க பண்ண பிஸ்னஸ அந்த 19th செஞ்சுரியில 20th செஞ்சுரியில அவன் பண்ண பழைய பிஸ்னஸ்ன்றது ஆக்சுவலா புது பிஸ்னஸ். பழைய பிஸ்னஸ்ன்னு அவர் எதை சொல்றாருன்னா 20th செஞ்சுரியில என் ஃப்ரெண்டு பண்ண பிஸ்னஸ 19th செஞ்சுரியில அவன் பண்ண முடியாது. ஏன் தெரியுமா? not in Galesburg, Illinois in 1894. Galesburg, Illinoisல மட்டும் பண்ண முடியாதுன்னு இல்ல, 1894லயே அந்த பிசினஸ் பண்ண முடியாது. ஏன் தெரியுமா? his old business, அதாவது 20th century business என்ன தெரியுமா? why? Sam was my psychiatrist. சாம் யாரும் இல்ல, அவரோட ஃப்ரெண்டு. சாம் இப்போ தேர்ட் லெவலுக்கு போனவர் அவரோட சைக்கியாட்ரிஸ்ட் தான். இவர் கதையெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணார் பத்தியா, ஃபர்ஸ்ட் அவர் சொன்னார் இல்லையா, ட்ரீம் விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட்னு சொன்னார் இல்லையா, அவரு தான் கிளம்பி தேர்ட் லெவலுக்கு போயிட்டாரு. அந்த சைக்கியாட்ரிஸ்ட் ஃப்ரெண்டு தான் தேர்ட் லெவலை தேடி போயிட்டாரு. அப்போ சைக்கியாட்ரிஸ்டுக்கு அங்க வேலையே இல்லையா, எப்பயா 19th செஞ்சுரியில வேலையே கிடையாது. மக்கள் யாரும் சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸோட இல்ல. ஸோ இட்ஸ் அன் ஐரானிக்கல் வேர்டு. அதனாலதான் அந்த இடத்துல பாருங்க, ஓல்டு பிசினஸ் அங்க பண்ணவே முடியாதுன்னா என்ன அர்த்தம், 1894ல அதுக்கான தேவையே இல்லை. மக்களுக்கு என்ன இல்லையா, அந்த பிரச்சனை, மன வலிகளோ மனப்பிரச்சனைகளோ, மனம் சம்பந்தப்பட்ட, அதாவது சைக்கலாஜிக்கல் டிசார்டர்ஸே இல்ல. ஸோ ஹி டிட் நாட் நீட் டு டூ ஹிஸ் ஓல்ட் பிஸ்னஸ். ஹி கேன் நாட் டூ ஹிஸ் ஓல்ட் பிஸ்னஸ். ஏன்னா ஹி வாஸ் மை ஃப்ரெண்ட் சைக்கியாட்ரிஸ்ட் சாம் அப்படின்னு சொல்லிட்டார். ஓகே, ஹியர் எண்ட்ஸ் தி ஸ்டோரி, த தேர்ட் லெவல். ஐ ஹோப் யூ லவ்ட் மை like my explanation. Like and subscribe my channel for more such videos. நம்ம next episodeல இதோட summary, question answers எல்லாம் நான் தரேன். Keep watching my videos. Press the bell icon for more such videos, and thank you for watching.